வணக்கம் நண்பர்களே, மனதை தொடும் நேரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பல வருடங்கள் துபாயில் வேலை பார்த்துட்டு என் தந்தையின் மறைவுக்கு பிறகு சொந்தமான கிராமத்தில் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று ஊருக்கே திரும்பினேன். வெளிநாட்டில் சம்பாதித்த பணத்தை வைத்து என் தாத்தா எனக்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரிய வர்மக்கலை மற்றும் மூலிகை மசாஜ் சிகிச்சையை ஒரு தொழிலாக தொடங்க நினைத்தேன். என் தாத்தா அந்த காலத்தில் படுத்த படுக்கையாக கிடந்த எத்தனையோ பக்கவாத நோயாளிகளை தன் கைப்பட மசாஜ் செய்து வர்ம புள்ளிகளை இயக்கி நடக்க வைத்தார். அவர் ஒரு மிகப்பெரிய அந்த வித்தையை நானும் அறக்குறையாக கற்றிருந்தேன். ஊருக்கு வந்த சில மாதங்களிலேயே ஒரு சிறிய வாடகை அறையை எடுத்து பாரம்பரிய வர்ம மற்றும் மூலிகை சிகிச்சை மையம் என்ற பெயரில் ஒரு கிளினிக் தொடங்கினேன். ஆரம்பத்தில் கூட்டம் குறைவாக இருந்தாலும் நரம்பு பிரச்சனை மற்றும் கை கால்கள் முடக்கம் உள்ள சிலருக்கு என் மசாஜ் மற்றும் மூலிகை சாறு நல்ல பலனை கொடுத்ததால் மெல்ல மெல்ல மக்கள் மத்தியில் நல்ல கிடைக்கத் தொடங்கியது. அன்று சனிக்கிழமை மாலை வழக்கம்போல் கிளினிக்கை மூடிவிட்டு வீட்டிற்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தேன். மாலை 7 மணிக்கு மேல் நான் யாரையும் பார்ப்பதில்லை என்பதை ஒரு விதியாகவே நான் வைத்திருக்கிறேன். அப்போது தான் உடலுக்கும் மனதுக்கும் சோர்வில்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். நான் பூட்டை பூட்ட போன நேரத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் பதற்றத்துடன் இறங்கி ஓடி வந்தார். டாக்டர் சார், தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்க. என் மனைவிக்கு கால் ரெண்டும் திடீரென்று செயலற்று போயிடுச்சு. நரம்பு பிரச்சனைன்னு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயும் எந்த பலனும் இல்லை. யாரோ உங்களை பற்றி சொன்னாங்க. ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றேன் சார், ப்ளீஸ் வந்து பாருங்க என்று என் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினார். அவர் அணிந்திருந்த எளிய உடையும் முகத்தில் இருந்த கவலையையும் என் மனதில் இருந்த விதி முறையை தளர்த்தியது. மனிதநேயத்தோடு, சரி தம்பி, பதற்றப்படாதீங்க, வண்டியில் கூட்டிக்கிட்டு வாங்க, பார்க்கிறேன் என்றேன். அவர் காரின் பின் சீட்டிலிருந்து தன் மனைவியை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார். அவளுக்கு 25 வயது தான் இருக்கும். பார்ப்பதற்கு பதுமை போல் அப்படியே ஒரு தேவதை போல் இருந்தாள். பால் போன்ற வெண்மை நிறம், அழகான முகம். ஆனால் அவளது 2 கால்களும் அசைவற்று தொங்கிக் கொண்டிருந்தன. அவளை பார்த்த அந்த நொடியில் என் மனதில் ஏதோ ஒரு பலவீனம் நுழைந்தது. இவ்வளவு அழகான பெண்ணுக்கு இப்படியொரு நிலையா என்று ஆச்சரியமும் சாத்தானின் தப்பான எண்ணமும் என் அடிமனதில் மெல்ல தலை தூக்க ஆரம்பித்தது. நான் அவளது கால்களை பரிசோதித்து பார்த்தேன். உண்மையில் அவளுக்கு தொடைப்பகுதியிலும் கணுக்காலிலும் உள்ள வர்ம புள்ளிகளை தூண்டி மூலிகை எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்ய வேண்டும். இதுதான் சரியான சிகிச்சை. ஆனால் என் மனதில் இருந்த வக்கிர எண்ணம் இந்த சிகிச்சையை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தது. அவளது கணவரிடம் சொன்னேன், தம்பி, நரம்புகள் ரொம்ப பலவீனமடைந்து இருக்கிறது. வெறும் ஒரே நாளில் இதை சரியாகாது. தினமும் மாலை நேரத்தில் நானே உங்கள் வீட்டிற்கு வந்து
இந்த மூலிகை எண்ணெயை கொண்டு அவளது தொடப்பகுதியிலிருந்து பாதம் வரை மசாஜ் செய்ய வேண்டும். அப்போதுதான் இரத்த ஓட்டம் சீராகும் என்றேன். அந்த பெண்ணின் கணவன் தன் மனைவி மேல் உயிரையே வைத்திருக்கிறான். சார், எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை, என் மனைவியை மட்டும் நடக்க வச்சிட்டு என்று கண்கலங்க கூறினான். மறுநாள் மாலை நான் அவர்களுக்கு வீட்டிற்கு திட்டமிட்டபடி மூலிகை எண்ணெயோடு அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். அந்த பெண் படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தாள். அவளது கணவன் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். அவன் அங்கேயே நின்று கொண்டிருந்தது எனக்கு சற்று எரிச்சலை தந்தது. எப்படியாவது அவனை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் நினைத்தேன். தம்பி, இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு லேசான சூடேற்றி கொண்டு வா என்று சொல்லி அவனை சமையலறைக்கு அனுப்பினேன். அவன் உள்ளே சென்றதும் அறையின் கதவை லேசாக சாத்தினேன். படுக்கையில் இருந்த அவளது போர்வையை மெல்ல விலக்கினேன். என் கைகளால் எண்ணெயை தடவிக்கொண்டு அவளது பளபளப்பான தொடைப்பகுதியில் மசாஜ் செய்ய என் கைகளை வைத்தேன். என் கைகள் அவளது சதையை தொட்ட அந்த நொடி திடீரென எனக்கு பின்னந்தலையில் சுரீரென்று ஒரு வலி ஏற்பட்டது போல் ஒரு உணர்வு. அவளது தொடைப்பகுதியில் மசாஜ் செய்ய அழுத்திய போது அங்கே ஏதோ ஒரு விசித்திரமான தழும்பு மற்றும் ஒரு சிறிய தையல் போட்ட வடு தெரிந்தது. அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் எனக்கு வர்மக்கலை அறிவு விழித்து கொண்டது. அது சாதாரண தழும்பு அல்ல, அது தொடைப்பகுதியில் இருக்கும் மிக முக்கியமான வர்ம புள்ளியை சக்தி வாய்ந்த நரம்பு முடிச்சு ஒரு அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது திட்டமிட்டோ செயலிழக்க செய்ததற்கான அடையாளம். அதைவிட பெரிய அதிர்ச்சி, நான் மசாஜ் செய்ய தொடங்கியதும் அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் அவளது கண்கள் என்னை உற்று பார்த்தன. அந்த பார்வையில் ஒரு பயமோ வலியோ இல்லை, மாறாக நீ மாட்டிக்கொண்டாய் என்பது போன்ற ஒரு கொடூரமான புன்னகையும் சாதுரியமும் தெரிந்தது. அதே நேரத்தில் சமையலறைக்கு சென்று கணவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அவனது கையில் எண்ணெய் பாத்திரம் இல்லை, மாறாக ஒரு கேமரா இருந்தது. என் உடல் நடுங்கத் தொடங்கியது. நான் பின்வாங்கி தள்ளாடினேன். அருகில் இருந்த மேசை மீது அமர்ந்து மது பாட்டில்களை கீழே விழுந்து உடைந்தன. என்ன டாக்டர் சார், மசாஜ் நல்லா போகுதா என்று அந்த வாலிபன் கொடூரமாக சிரித்து கொண்டே கேட்டான். படுக்கையில் அசைவில்லாமல் கிடந்த அந்த பெண்ணும் திடீரென சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு எந்த பக்கவாதமும் இல்லை. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இது ஒரு திட்டமிட்ட சதி வேலை. காசு பணத்தோடு இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் விஐபிகளை குறிவைத்து இந்த அழகான பெண்ணை வைத்து நாடகமாடி மசாஜ் செய்யும்போது தவறான கோணத்தில் வீடியோ எடுத்து மிரட்டும் ஒரு கும்பல் அது. அவளது தொடையில் இருந்து தழும்பும் கடந்த முறை இப்படி ஒரு நாடகத்தின் போது யாரோ தற்காப்புக்காக தாக்கியதால் ஏற்பட்டது போன்றது. மரியாதையா அந்த 5 லட்சம் பணத்தை எடுத்து வைங்க டாக்டர், இல்லைனா நோயாளிய பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட மருத்துவர்னு இந்த வீடியோவை நாளைக்கு அனைத்து சோசியல் மீடியாவிலையும் ஓடும், உங்கள் கிளினிக்கு மூடிடும், உங்கள் மானமே போயிடும் என்று மிரட்டினான் அந்த வாலிபன். என் தவறை உணர்ந்து
என் முகத்தில் வியர்வை முத்துக்கள் விழுந்தன. என் பேராசையும் வக்கிர எண்ணமும் என்னை இப்படி ஒரு பாதாளத்தில் தள்ளிவிட்டதே என்று கூனி குறுகி போனேன். வேறு வழியின்றி என் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள நான் என் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தில் பெரும் பகுதியை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்தேன். அன்று இரவு எனக்குள் ஒரு தூக்கமே வரவில்லை. என் தாத்தா கற்றுக் கொடுத்த புனிதமான மருத்துவ கலையை நான் ஒரு பெண்ணின் அழகை ரசிப்பதற்கும் சீண்டுவதற்கும் பயன்படுத்த நினைத்த எனக்கு கிடைத்த தகுந்த பாடம் இது. கடவுள் எனக்கு கொடுத்த மருத்துவ திறமையை நான் நேர்மையாக பயன்படுத்தியிருந்தால் என் தொழில் இன்னமும் நல்ல நிலைக்கு சென்றிருக்கும். ஆனால் தவறான பாதையில் சென்றதால் என் உழைப்பின் பணம் பறிபோனது மட்டுமில்லாமல் என் மன அமைதியும் குலைந்தது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த ஒரே பாடம் ஒன்றுதான். நம்மிடம் இருக்கும் திறமையும் அறிவும் அடுத்தவருக்கு நல்லது செய்ய மட்டுமே பயன்பட வேண்டும். பேராசையும் சலனமும் நம் கண்முன்னே விரிக்கும் வலைகள் தற்காலிக இன்பத்தை தரலாம். ஆனால் அதன் முடிவு பேரழிவாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற மற்றொரு வீடியோவில் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.